வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம ஏஎம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 346 கீழே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, ஏற்கனவே காப்பர் மார்க்கெட் அதிகமான ஏற்றம் கொடுத்த காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட்டில் நிறைய நியூஸ் இருந்தது. யூஎஸ் எலெக்ஷன், அப்புறம் கரன்சி டிமானிட்டைஸ் பண்ணது இந்தியாவில், அந்த மாதிரி நிறைய நியூஸ் இருந்த காரணத்தினால கொஞ்சம் சேஃபாக மார்க்கெட் கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் ட்ரேடிங் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய. எப்போவுமே இந்த நியூஸ் இதுக்கெலாம் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. ஆனால் முக்கியமாக நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதனால் என்ன நினச்சதோ, மார்க்கெட் கன்சால்டேட் ஆகி ஓரளவு தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுக்கப்புறமா திருப்பி ட்ரேட் பண்ண நினச்சோம். ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் 346 உடைச்சது மட்டும் இல்லாமல் சடசடன்னு மார்க்கெட் 360 வரைக்கும் மார்க்கெட் மேலே போய் அதுலேயே கன்சாலிடேட் ஆகி 360க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு நேற்று மார்க்கெட்டில் மட்டும். சாதாரணமாக காப்பர் மார்க்கெட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 வாரம் மாதமாகவே 322 26 அப்படின்ற இடத்துல ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்தது. 310 322 அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து கொடுத்த ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுற ஒரு விஷயமாக கூட இதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே 364லேருந்து 66க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதாவது மறுபடியும் ஒரு அதிகமான ஓப்பனிங். இதில் பார்த்தோன்னா, நேற்று நம்ம விட்ட இடம் 346, இப்போ ஆரம்பிக்கிற இடம் 366. நடுவில் 20 பாயிண்ட் கேப் இருக்குது. இந்த 20 பாயிண்ட் கேப்பில் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா, ஒன்று இந்த 20 பாயிண்ட் கேப்பில் நம்ம ட்ரேட் பண்ணலை. ஸோ இந்த 20 பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வைக்கணும். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் ட்ரேட் பண்ணுறதை விட, நமக்கு கம்ஃபர்டபுளான இடம், சேஃபான இடம் வரப்போ ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன். அதனால் மறுபடியும் காப்பர் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி ஒரு கரெக்ஷன் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா, மார்க்கெட் ஓரளவு நம்ம ஒரு பெரிய லாபத்தை விட்டோமே அப்படின்ட்டு தோணும். ஆனால் நேற்று காலையில் இருந்த அன்சர்டனிட்டி யோசித்து பார்த்தோன்னா, ஓரளவு நமக்கு என்றைக்குமே ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறப்ப நம்ம கம்ஃபர்டபுளான ஜோன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. வலுக்கட்டாயமாக ட்ரேட் பண்ணுற முடிவை நம்ம எடுக்க அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். கண்டிப்பாக காப்பர் மார்க்கெட் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுக்கும். அதிலேருந்து மார்க்கெட்டை மறுபடியும் பையிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.